பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பேருவல மருதான பாய்ஸ். நான் கொஞ்சம் பேருவல என்ற வகையில் இந்த புள்ளைகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும். இவங்க எல்லாரும் பெரிய வசதியான ஆட்கள் அல்ல. ஒவ்வொரு நாளுக்கு நாள் கடல் தொழில் செஞ்சு அவங்களோட வாழ்க்கைகளை கொண்டு போகிற ஆட்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட பேருவல அந்த மீனவர் சங்கத்துக்கு சொந்தமான அந்த 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 கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட 33 போட்டுகள் இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் வேலை செய்கிற இதே பிள்ளைகள் 90க்கும் 100க்கும் மேற்பட்ட மருதான வாலிபர்கள் வந்து இந்த வேலைகளில் இருந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி அவர்களோட உயிரை பணயம் வச்சு, இது ஃபஸ்ட் டைம் அல்ல, கொலனாவையில் வந்த 2016 வந்த அதில் கூட இவங்க வேறுவல பிள்ளைகள் இதே மாதிரி உதவிகள் செஞ்சாங்க. அதை விடவும் இது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இது செஞ்சாங்க. இதே போல் வேறுவல இந்த மீனவர்கள் கடலில் போனாலும் ஜாதி மத பேதமின்றி எல்லா நேரங்கள்லையும் இப்படியான ஒரு ரெஸ்கியூ பணியில், மக்களை மீட்கிற பணியில் தாண்ட உயிரை பணயம் வச்சு அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு தைரியசாலிகள். அல்லாஹ் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதே போன்று இதுக்கு பின்னால் அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா சென்னை இடத்துக்காக வேண்டி மட்டும் அவங்களோட போட்டுகள் இப்போ கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். லொரி தேடிக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் எப்படி வந்தேன்னு தெரியாது. கிட்டத்தட்ட கொலன்னா ஏரியாவில் மட்டும் 220 போட்டுக்கு மேலே வேறுவல மருதானையோடைய போட்டும் பிள்ளைகளும் வேலை செய்கிறாங்க. இது போல் மல்வான அவிசாவலை போல இடங்கள்லையும் அதே அந்த மீனவர் சங்கத்தோட தொடர்பு பட்ட அந்த போட்டு பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. இதுக்கு பின்னால் மருதான செரிட்டியையும் எங்களுக்கு மறக்க இயலாது. அவங்களால வேண்டிய ஹெல்ப்புகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த கொலன்னாவையில் வாழக்கூடிய முக்கியமாக இர்ஷாத் ஆஜியார் போல், இந்த ஜக்கரியா ஹசரத் போல ஆட்கள் அவங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்து கொண்டாங்க. போலீஸ் இவங்க எப்போ சொன்னாலும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஓஎஸ்சி மாத்தையாவும் இந்த போலீஸும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அழகாக இவங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்ததாக சொல்கிறாங்க. எத்தனையோ உயிர்களையும் பிராணிகளையும் பாதுகாத்த உங்களையும் எங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஆக்கி வைக்கணும் என்ற பிரார்த்தனையோடு நான் முடிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.